எரிஞ்சு என்ன நரகத்துல விழ சொல்றீங்களா? என்னால முடியாதுமா. நான் காலம் முழுக்க கல்யாணம் ஆகாம இருந்தாலும் இருப்பனே ஒழிய டிரைவரை கல்யாணம் படிக்க மாட்டேமா. சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் ரேவதி இப்படி சொல்லிட்டு போறா? அத்தை சொல்லி இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்க. மாப்பிள, உங்க அத்தையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எப்படியும் ரேவதியை சம்மதிக்க வச்சிருவா. அவ நம்பிக்கையோட இருங்க. மேடம். என்ன ராஜா, அவகிட்ட எதுவும் கேட்காம திடீர்னு சொல்லிட்டதுனால அவ அப்செட் ஆயிட்டா. அவகிட்ட பேசினா கன்வின்ஸ் ஆயிடுவா. ரேவதி நீங்க கன்வின்ஸ் பண்றது இருக்கட்டும் மேடம். நீங்க அவங்க கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் எதுவும் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்களே. ராஜா, என்ன நீ எப்படி பேசுற? நான் நல்லதுக்காக தானே சொல்றேன். மேடம், உங்க விருப்பத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு அது எங்க நல்லதுக்கு தான் சொன்னா எப்படி மேடம்? இது நீங்க மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மேடம். இதுல நீங்க மட்டும் முடிவு எடுத்துட்டா போதுமா? ரேவதி மனசுல என்ன இருக்கு, என் மனசுல என்ன இருக்கு, இதெல்லாம் தானே மேடம் முக்கியம். ஏன் மேடம் இது எதுவுமே யோசிக்காம இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல ராஜா, நான் என்ன நினைச்சேனா, மேடம், எனக்கும் ரேவதிக்கும் நீங்க கல்யாணம் சொன்னதே எனக்கு இன்னும் அதிர்ச்சியா தான் மேடம் இருக்கு. ரேவதிக்கும் இது அதிர்ச்சியா தானே இருக்கும். ரேவதிக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க மேடம். கல்யாணம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிடிக்காத 2 பேரை சேர்த்து வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை நரகமா தான் மேடம் இருக்கும். அதுதானே மேடம் ரேவதியும் சொல்றா. என்ன ராஜா நீ இப்படி பேசுற? மகேஷ் இல்லங்கிற சூழ்நிலையில தானே நானே இந்த முடிவு எடுத்தேன். மகேஷ காணும், ஆனா இந்த முகூர்த்தத்துல ரேவதி கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. இந்த இக்கட்டான சூழல்ல தானே நான் உன் பேரையே சொன்னேன். அதையே நீ மறந்துட்டு பேசிட்டு இருக்க. மேடம், மகேஷ் இல்லைன்னா என்ன மேடம்? ரேவதிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அதுக்காக அவசரப்பட்டு என்ன மாப்பிள்ளையாக்குறது சரியில்லை மேடம். மாமா, இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல மாமா. ஏன் மாப்பிள அப்படி சொல்றீங்க? பின்ன ஒருத்தருக்கு பிடிக்கலனா சமாதானம் பண்ணி கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம். இவங்க 2 பேருமே கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்றப்ப எப்படி மாமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எல்லாம் நடக்கும் மாப்பிள, கொஞ்சம் பொறுமையா இருங்க.